முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தொடர்பான குட்கா வழக்கை இன்னும் 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவால் மீண்டும் விஜயபாஸ்கர் பெயர் அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை வேகமெடுத்திருக்கும் நிலையில் இதன் அரசியல் தாக்கம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்தது சாதாரண அரசியல் மாற்றமா அல்லது அதற்கு பின்னால் வேறு அரசியல் கணக்குகள் இருக்கின்றனவா என்ற விவாதமும் தீவிரமாகியுள்ளது. சில அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாவது, ஊழல் வழக்குகள் அல்லது நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை எதிர்கொள்ளும் சில முன்னாள் அமைச்சர்கள் ஆளும் கட்சிகளில் இணைவதன் மூலம் தங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கலாம் என்பதாகும். இப்பொழுது உயர்நீதிமன்றம் 12 வார காலக்கெடுவை நிர்ணயித்திருப்பதால் இந்த வழக்கில் விரைவில் ஒரு முக்கியமான முடிவு வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இறுதியில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும் என்பதை தற்பொழுது யாராலும் உறுதியாக கூற முடியாது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்கப்படலாம், இல்லை என்றால் விடுதலையும் கிடைக்கலாம். அதனால் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்காகவே அனைவரும் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தற்போது அதிகமாக பேசப்படுவது தாவேகாவின் அரசியல் நிலைப்பாடுகள்தான். ஊழலற்ற அரசியலை உருவாக்குவோம், புதிய அரசியலை கொண்டு வருவோம் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்த கட்சியில் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இணைவது குறித்து சமூக வலைதளங்களிலும் அரசியல் அரங்குகளிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. பெயர் மட்டும்தான் தாவேகா, ஆனால் அதில் இருப்போர் பெரும்பாலும் அதிமுகவினரே என்ற விமர்சனத்தையும் சிலர் முன்வைத்து வருகின்றனர். இந்த விமர்சனங்கள் மக்களிடையே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரவிருக்கும் காலகட்டத்தில் தெரியவரும். அதே நேரத்தில் விஜயபாஸ்கர் வழக்கில் அடுத்த 12 வாரங்களில் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதும் தாவேகாவிற்கு அரசியல் ரீதியாக முக்கியமான சோதனையாக பார்க்கப்படுகிறது. தீர்ப்பு எந்த வகையில் வந்தாலும் அந்த சூழ்நிலையை தாவேகா எவ்வாறு எதிர்கொள்கிறது, தனது ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எவ்வாறு விளக்குகிறது என்பதையே மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் ஒரு தனிநபர் வழக்காக மட்டுமின்றி ஒரு அரசியல் கட்சியின் நம்பகத்தன்மையையும் அது மக்களிடம் உருவாக்கியுள்ள பிம்பத்தையும் சோதிக்கும் முக்கியமான நிகழ்வாக மாறியிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது.